Good morning, sir. Yes. டிமாண்ட் செல் 15ல இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வா. உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும். வாங்க, நீங்களும் உட்காருங்க. தேங்க்ஸ். ஏனுங்க மணி, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எல்லாம் ஏன் வேலைக்கு போக சொன்னது? பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கெல்லாம் அடங்கி உடங்கி உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? அட கேட்டுக்கிட்டு இல்ல, சொல்லுங்க மணி. ஏன் சார், நீங்க வேலை தேடி அலையறீங்களா? ஆமா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் வயித்தறிச்ச படத்தை பார்த்தாலே தெரியுதே. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் சார். வர்ற மாப்பிள்ளைங்களா பொண்ணுக்கு சம்மதியம் இருக்கா, இல்லன்னா வரதட்சணை ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேக்குறப்போ நாங்க வேலைக்கு போனாதானே பெத்தவங்க பாரத்தை குறைக்க முடியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, என் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன். என்னடா வந்துட்ட? அவங்கதான் கேக்குறாங்களா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்டா, சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை வேலையாவது பார்க்கலாம். கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி. அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல விளக்குமாரு, நீங்க ரொம்ப ஜவப்போ. அதானே. ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன். என்ன? வணக்கங்க. இன்னொரு வயித்தறிச்சல். ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு வேலை தேடி அலையிறோம். வேலையே கிடைக்கல. அந்த வேதனையில உங்க மனசை புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்னும் தப்பா நினைக்கல? இல்ல இல்லைங்க. தேங்க்ஸ். எனக்கு பங்காளி கல்யாணம் பண்ணிக்கல சொல்லிட்டாளா? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். உன்னை செருப்பால அடிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொல்லிட்டு வந்த? நல்ல புத்தி வர மாதிரி அடிங்க, இப்பவே கூட்டு வரேன்னு சொன்னேன். வாடா. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. இன்னும் குளிக்கலையா? ஆமா. இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கண்டா. எக்ஸசைஸா? அது முன்னால செஞ்சுட்டு இருந்தோம், ஆனா இப்ப செய்யறது இல்ல. ஏன்? எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வேணும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. வேணாங்க, இந்த கோயில் கடவுள் இது மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜதான். கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல, அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவா? அதுக்காக கடவுளே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா? ஏனுங்க, இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிற நீங்க, உங்களால முடிஞ்சதுன்னா எங்கல்ல யாரா ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. நான் ஒரு கம்பெனி சொல்றேன், யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கம்பெனிங்க? டிஎன் செட்டிரோல மோகன் அண்ட் கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எம்டி ரூம் எங்க சார் இருக்கு? அதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். யாரு? என் பேர் மூர்த்தி. நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு என்ன? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வேலையா? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்ப்ப? நீங்க பார்த்து கொடுங்க சார். மாசம் ஒரு 1000 ரூபாய். ஓகே சார். இது கரெக்டா தோணலையே.
ஒரு 500? சரி சார். இது கூட கரெக்டா தோணல. ஒரு 100? பரவாயில்ல சார். ஐயா, எந்த சம்பளம் சொன்னாலும் ஒத்துக்கிறேன். மெட்ராஸ்ல வேலை தேடி அலையறதுக்கு இனிமே இடமே இல்லை சார். அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ 10 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டா கூட உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பஞ்சத்துல வேலைக்கு வரவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறேன். எம்ஏ படிச்சா பிச்சை எடுக்க கூடாதா? நானும் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்கேன் சார். ஆனா யாரும் இவ்வளவு கேவலமா பேசுனது இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன். எங்களை மாதிரி 4 இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமிரு, அதான் இப்படி பேசுறீங்க. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே இல்லையா? டேய், கரெக்டா விசாரிச்சியா? அந்த ஆள் இங்கதான் வருவானா? அவங்க ஆபீஸ் பியூன்ட்டே விசாரிச்சுட்டேன். தினமும் இங்கதான் வருவானா? இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, 1 மினிட். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அடையாளங்களை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ண வந்திருக்கேன்? சார், நாங்க ஒன்னும் அடையாளங்க இல்ல, படிச்சவங்க. எங்களை மாதிரி வேலை கேட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகத்தான். பெத்தவங்களோட ரத்த வேர்வியா ஃபீஸா கட்டி படிச்சுட்டு வந்தீங்க வேலை தேடுறோம். 100 இடத்துல வேலை இல்லைனாலும் 101வது இடத்துலயாவது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தெய்வாதீனமா பொழிச்சுக்கிட்டா. ஒருவேளை பழைக்காம போயிருந்தானா இவனை பெத்தவங்க எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஏதாவது நஷ்டம் ஆயிடுவேணுமா? படிச்சவன் சொன்ன சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியா? சார், தயவு செஞ்சு எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதீங்க. டேய், உங்க ஆத்திரம் என்னென்ன செய்யும்? பிச்சைக்கார பசங்களா? தம்பி, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான். கடவுளை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். என்ன சார் இது? எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவர்தான் இந்த குரூப்புக்கு லீடர் போல இருக்கு. பொம்பளைங்க புள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு தூங்குற இடத்துல இந்த சத்தங்கத்தால பண்ணி அவங்களை எழுப்ப கூடாது பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க முதலாளி என்ன சொல்லி அனுப்புனாரு? அவர் சட்டையை நீ கிழிச்சதுக்கு மூஞ்ச கிழிச்சிடும் சார். அப்படியா? எங்க கிளி பாப்பா. உனக்கு கிழிக்க தெரியல பாத்தியா? இப்ப நான் கிழிக்கிற பாரு.